டைட்டில் பாஹு மரணத்தின் மனைவி. முதல் அத்தியாயம். ராயக்கோட்டைக்கு அருகில் ஒரு மலை கிராமம். பெயர் மன்வாடி. 10 வருடமா யாரும் வரமாட்டாங்க. அங்கே இருக்கும் பழைய ராஜபட்டார் வீடு. அதுல நடந்தது ஒரு கொடூர கதை. 100 வருடம் பழையது. பெரிய நுழைவு வாசல், இரட்டை மரக்கதவு. காற்று அடிக்கும்போதெல்லாம் அந்த கதவு கீச்சின்னு ஒலி செய்யும். ஆனா அந்த சத்தம் வேற மாதிரி. யாரோ வான்னு கூப்பிற மாதிரி. பை 2ஆம் அத்தியாயம். புதிய வாடகையாளர். 2006. ஒரு சினிமா டைரக்டர் அருண் அந்த வீட்டுக்கு வந்தார். அவருக்கு ஹாரர் படம் எடுக்கணும்னு ஆசை. அதுக்காக ரியலா ஒரு பழைய வீடு தேடியா. அதுதான் அந்த பாகு வீடு. அவனோட நண்பர் கேக்குறான், அந்த வீட்ல நடந்தது எல்லாம் உண்மையா அருண்? பேய் இருக்காம். அருண் சிரிச்சு சொல்றான், அது நம்ம படம் கதை மாதிரிதான் இருக்கும். நாம பேய் படத்துல பேய் பிடிக்க போறோம். அவன், கிரண், காமராமேன், சந்தோஷ் மற்றும் ஹீரோயின் ரேவதி 4 பேரும் அங்கே தங்குறாங்க. மாலை நேரம். குளிர்காற்று அடிச்சு வீடு முழுக்க ஒரு ஒலி. ரேவதி சொல்றா, இங்க ஏதோ யாரோ சுற்ற மாதிரி இருக்கு. அருண் ஹசிக்கிறான். ஆனால் அன்றிரவு அவனுக்கும் தூக்கம் வரவில்லை. 3ஆம் அத்தியாயம். அது வெறும்பென்று. பாகுவின் குரல். மறுநாள். அவள் பேச்சு முடிந்தது. பின்னால கண்ணாடியில இன்னொரு பெண் முகம் தெரிச்சு. வெண்மையான முகம், நீலமான கூந்தல், சிவப்பு குங்குமம். ஆனா கண்கள் இரத்தம் வழிந்தது. ரேவதி திரும்பி பார்த்தா யாரும் இல்ல. ஆனா கண்ணாடியில அந்த பெண் இன்னும் இருக்கா. அவள் மெதுவா சிரிச்சா. நான் பாகு. ரேவதி கத்தி ஊடுறா. அந்த இரவு வீட்ல விளக்குகள் தானாக அணைந்து போயிடுச்சு. சந்தோஷ் கேமரா எடுத்து பார்ப்பான். முன்னாடி காட்சியில் யாரோ நின்றது தெரியும். ஆனா அங்கே யாரும் இல்ல. 4ஆம் அத்தியாயம். மாளிகையின் ரகசியம். அடுத்த நாள் கிரண் பழைய அலமாரி திறக்குறான். அதுக்குள்ள ஒரு மரப்பெட்டி. அதுல ஒரு புகைப்படம். ஒரு இளம்பெண், பாரம்பரிய உடையணிந்தவள். தலையில் செந்நிறப் பாவாடை. அவள் பெயர் பின்புறம் எழுதப்பட்டிருக்கு. அந்த புகைப்படத்துடன் ஒரு பழைய கடிதம். அதுல எழுதப்பட்டிருக்கு, என் கணவர் சுரேஷ் துரோகம் செய்தார். அவர் இன்னொரு பெண்ணை காதலித்தார். நான் உயிரை எடுத்துக்கொள்கிறேன். ஆனா என் உயிர் இங்கேயே இருக்கும். இந்த வீடு என் வீட்டுதான். அருண் அதை படிச்சதும் அவனுக்கு குளிரோடியது. அந்த நாளிலிருந்து அவனுக்கு தூக்கமில்லை. ஒவ்வொரு இரவும் பயக்காத்து மணிக்கு யாரோ அவனுக்கு கூப்பிடுற மாதிரி. அருண், நீ என்னை மறந்துட்டியா? 5ஆம் அத்தியாயம். ரேவதி மாயம். 3ஆம் நாள் இரவு. அவர்கள் ஒரு காட்சிக்காக குளத்துக்கரையில் ஷூட் பண்ணுறாங்க. ரேவதி குளம் நோக்கி நடக்கிறா. ஆனா அடுத்த நொடியில் அவள் மறைந்துட்றா. அவங்க எல்லாம் தேடுறாங்க. குளத்துக்குள் ஒளி போட்டா நீர்மேல் ஒரு முகம் தெரியும். பாகுவும் ரேவதியும் ஒரே மாதிரி. அந்த இரவு கிரண் கேமரா ரீல் பார்ப்பான். அதுல ரேவதி பேசிய இடத்துல பாகு பேசுற மாதிரி தெரியும். நான் திரும்ப வந்துட்டேன் என் வீட்டுக்கு. 6ஆம் அத்தியாயம். மரணத்தின் உண்மை. அடுத்த நாள் அருண் ஒரு குருவை அழைக்கிறான். அவர் சொல்றார், அந்த பெண்ணை கொன்றது அவளோட கணவர். அவள் உயிரோடு எரிக்கப்பட்டாள். அதனால் அவள் ஆன்மா அமைதியில்லாம இருக்குது. அந்த குரு பூஜை ஆரம்பிக்கிறார். ஆனா இரவு மழை, மின்னல், வீடு முழுக்க ஒலி. அந்த நேரம் பாகு தோன்றா. அவள் சத்தம். யாரும் என்னை நிறுத்த முடியாது. அவள் அருணை நோக்கி நடக்கிறா. கண்ணில இரத்தம் வழியுது. அவள் முகத்துக்கு காமரா விளக்கு விளை. அவள் ரேவதி மாதிரி மாறுறா. அருண் கத்துறான், ரேவதி நின்று போ. ஆனா அது ரேவதி இல்ல, பாகுவின் ஆன்மா. 7ஆம் அத்தியாயம். முடிவு. காலை பொழுது. அந்த வீட்டில் யாரும் உயிரோட இல்ல. கிராம மக்கள் பார்க்க வர்றாங்க. அந்த வீடு முழுக்க புகை, சுவர் கருப்பு. குளத்துக்குள்ள மிதந்தது ரேவதியோட உடை, பாகுவோட ரிப்பன். அந்த நாளிலிருந்து அந்த வீடு மூடப்பட்டது. யாராவது அங்கேயே இரவில் போனா அந்த கதவு தானா திறக்கும். ஒரு பெண்ணின் குரல் வரும், நான் பாகு. என் வீடு விட்டு யாரும் போக முடியாது. காற்று அடிக்கும், கதவு கீச்சென்று ஒலி செய்யும். அது நிம்மதியான காற்று இல்ல, அது பாகுவின் மூச்சு. இதுதான் பாகு மரணத்தின் மனைவி.
ஒரு முழு நீள பேய் கதை. நீ சத்தத்தோடு வாசிச்சா உடம்பு நடுங்கும் அளவுக்கு. டார்க் எஃப்எம் presents. இது மாதிரி இன்னும் நிறைய பயங்கர பேய்க்கதைகள் வரப்போகுது. அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள். ஏனெனில் அடுத்த கதை உங்கள் பின்னால வந்திருக்கும்.